வால்பாறை 7 தரலாங்க. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். டிராஃபிக்கும் கம்மியா இருக்கும். சாப்பாடு ரூம் ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபேமிலிஸ்க்கு வந்து பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லுவேன். வாகமான் 5 கொடுக்கலாங்க. ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்றதுனால கிளைமேட் எப்பவுமே நல்லா இருக்கும். சம்மர் டேஸ்ல மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அட்வென்ச்சர் பார்க், ஜீப் சவாரி, ஜிப் லைன், கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பிளேசஸ் நிறைய இருக்கு. கொடைக்கானல் 8 கொடுக்கலாங்க. மலைகளின் இளவரசின்னு சொல்றதுனால கிளைமேட் எப்பவுமே சூப்பரா இருக்கும். மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் கோயம்புத்தூருக்கும் பக்கத்துல இருக்கிறதுனால வீக்கெண்ட் நான் மட்டும் கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க. செம்ம டிராபிக். பிளான் பண்றாங்க வீக்கெண்ட்ல பிளான் பண்ணாதீங்க. வீக் டேஸ்ல மட்டும் பிளான் பண்ணுங்க, பெஸ்டா இருக்கும். மூணார் 10 out of 10. காஷ்மீர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்றது தக்கன கிளைமேட் எப்பவுமே சூப்பரா இருக்கும். என்ன மூணார் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 5 days தான் தேவைப்படுங்க. 1 day வந்து உங்களுக்கு மாங்குளம், ஆனக்குளம் அந்த டே ஃபுல்லாமே 1 day சரியா போயிடும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அணைச்சல், பைசன்வெள்ளி அதுக்கு 1 day ஃபுல் ஆயிரும். உடுமலைப்பேட்டை லைன்ல போனீங்கன்னா மறையூர், காந்தலூர் அதுக்கு 1 day ஓகே ஆயிரும். அப்புறம் அங்கிருந்து அப்படியே நம்ம தேனி பக்கம் வந்தீங்க அப்படின்னா சூரியநெல்லி, கொழுக்குமலை பீக்கு இந்த பிளேஸ்ல சுத்தி பார்க்கறதுக்கு உங்களுக்கு 1 day சரியா போகும். அது போக ஆல்ரெடி மூணார் லோக்கலே 1 day உங்களுக்கு பத்தாது. அட்லீஸ்ட் 5 to 6 days உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றது தேவைப்படும். ஊட்டி 7 out of 10. கிளைமேட் சூப்பரா இருக்கும். மலைகளின் ராணி, நான் அதை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. ஃபேமிலிஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். அது போக மசனகுடி, முதுமலை யானைகள் சரணாலயம் அது எல்லாமே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா கொடைக்கானல் மாதிரியே தான் இங்கேயும் வீக்கெண்ட் ஆச்சுன்னா கோயம்புத்தூர் பசங்க பிள்ளைய தூக்கிட்டு பைக்ல வந்துடுறாங்க. டிராபிக் ஒஸ்ட். வர்க்கலா 6 out of 10. மினி கோவான்னு சொல்றதுக்காக ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. பசங்களுக்கும் பேச்சுலர்ஸுக்கு வேணா செட் ஆகும். ஃபேமிலிஸ்க்கு செட் ஆகுமாங்கிறது தெரியல. ஃபுட்டு ரொம்ப மோசங்க. அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான். 1 day ஸ்பெண்ட் பண்ணலாம். வயநாடு 6 out of 10. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வயநாடுக்கு போவாங்க. ஏன்னா நமக்கு இங்கிருந்து டிராவல் பண்ணி ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால டிராபிக் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பிளேசஸ் ஒரு பிளேஸ் இருந்து இன்னொரு பிளேஸ் போற டிஸ்டன்ஸும் கொஞ்சம் அதிகம். ஃபேமிலிக்கு பெஸ்ட். தேக்கடி 5 out of 10. 2 days ஸ்பெண்ட் பண்றதுக்கு பிளேசஸ்லாம் நிறைய இருக்கு. எலிபென்ட் ரைடு, போட்டிங், அப்புறம் ஸ்பைஸ் கார்டன், ரோஸ் கார்டன். முக்கியமா சொல்லணும்னா கேரளா கல்ச்சரல் ஆர்ட், அந்த கதகளியா இருக்கட்டும், அப்புறம் கலரியா இருக்கட்டும், ரெண்டுமே ஷோஸ் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆலப்புழா 5 out of 10. போட் ஹவுஸ்னால பிரைவசி ரொம்ப இருக்கும். ஃபேமிலியா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், நல்லா வைப் பண்ணலாம். என்ன நீங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆனாலும் பக்கத்துல டிஸ்டர்பன்ஸுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. பர்சனலா எனக்கு போட் ஹவுஸ் அந்த அளவுக்கு பிடிக்கல. அது என்னன்னு தெரியல. அந்த வாட்டர் அட்மாஸ்பியரா அந்த ஸ்மெல்ஸ் தெரியல, எனக்கு பிடிக்கல. அதனாலதான் 5 mark கொடுத்தேன். கொல்லி ஹில்ஸ் 9 out of 10. சுத்தி பார்க்கறதுக்கு பிளேஸ் நிறைய இல்லாட்டாலும் ட்ரெக்கிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கொல்லி ஹில்ஸ் நீங்க போய் ரீச் ஆனதும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிருங்க. ட்ரெக் பண்ணி மினிமம் ஒரு 5 to 6 kilometer ட்ரெக் பண்ணி போய் சித்தரை பார்ப்பீங்க. அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அங்கிருந்து அப்படியே ட்ரெக்கிங் மூலமாவே ஆகாய கங்கைக்கு போவீங்க. ஆகாய கங்கை மேல இருந்து தண்ணி விழுகிறத பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். ஆகாயங்கையில ஒரு குழியில போட்டு கிளம்புனீங்கன்னா ஒரு 3000 படிக்கட்டு மேல ஏறணும். ஏறினாதான் நீங்க வண்டி நிக்கிற இடத்துக்கு ரீச் ஆக முடியும். பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.